ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். உலகத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் உலகத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆதியிலே ஆபேலேயா முதல் கடைசியில் கர்த்தருடைய வருகை வரைக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் துன்பத்தை, அதிக துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவாக கர்த்தர் நித்திய சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை தம்முடைய ஜனங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனங்கள் தான் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர் வந்த பொழுது இந்த உலகத்திற்கு என்ன நடக்கும்? முக்கியமாக கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? அது எப்படி? என்னென்ன நடக்கும்? எருசலேமுக்கு என்ன நடக்கும்? இஸ்ரேல் தேசத்திற்கு என்ன நடக்கும்? கர்த்தரை நம்பி இருக்கிற உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு மனித உயிருக்கும் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிப்போம். எருசலேமை குறித்து, கர்த்தருடைய ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் உன்னிடத்தில் குனிந்து வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை ஒடுக்கினவர்கள் யார் யார்? இத்தனை காலம் நம்மை கொடுமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, நம்மை சித்திரவதை செய்து, யார் பிடியில் நாம் பிடிபட்டு கிடந்தோமோ, தப்பித்துக் கொள்ள முடியவில்லையே என்று தவித்திருந்தோமோ, எந்தெந்த காரியங்களில் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோமோ, யார் நம்மை அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் பணிந்து வருவார்களாம். அப்படி என்றால் நம்மை துன்பப்படுத்தினவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் நமக்கு சேவகம் செய்யும்படியாக, நமக்கு வேலைக்காரர்களாக அவர்கள் வருவார்களாம். இது எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கிறது! உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்தில் தலை குனிந்து வருவார்கள் என்று சொல்லவில்லை. நம்மை ஒடுக்கினவர்கள் நம்மிடத்தில் வருவதில்லை. ஏன்? கர்த்தர் அவர்களை பழி வாங்கி விடுவார், அவர்களை கொன்று போடுவார், அவர்களை அழித்து விடுவார். அப்படி என்றால் இது உலக வரலாறு முழுவதும் இருக்கிற தீமையை குறிக்கிறது, துன்மார்க்கரை குறிக்கிறது. நம் எதிரி என்றால் நமக்கு எதிரே நம்ம இப்பொழுது நம் காலத்தில் நமக்கு எதிர்த்திருக்கிறவர்கள் அல்ல, அதை மட்டும் சொல்வதல்ல. ஆதி காலம் முதல் துன்மார்க்கர் கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது, நீதிமான்களின் கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களாகிய, பரிசுத்தவான்களாகிய நீதிமான்களின் கூட்டத்திற்கு விரோதமாக துன்மார்க்கர்கள் எழும்பி செயல்படுவது என்பது ஆதியிலிருந்து நடக்கிற காரியம். ஆபேலேயாவும் காயினும் போல ஆதியிலிருந்து நடந்து கொண்டு வருகிறது. அதே போல இப்பொழுது வரைக்கும், நம் காலம் வரைக்கும், இனி கர்த்தருடைய 2ஆம் வருகை வரைக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. இப்படிப்பட்ட துன்மார்க்கர் அழிக்கப்படுவதே நல்லது. எப்படி இது அழிக்கப்படுவது? நாம் போய் அழிப்பதல்ல, கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்ள மாட்டார். அவர்களுக்கு இங்கேயே நியாய தீர்ப்பை கொடுப்பார். சரி, அது ஏன் துன்மார்க்கர் அழிக்கப்பட வேண்டும்? ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நல்ல எண்ணம் உடையவனாய் இருந்தால் அவனுடைய செயல்கள் நன்மையானதா இருக்கும். பிறருக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், பிறருக்கு, ஏழைகளுக்கு இறங்குகிற ஒரு மனிதன் இருந்தால், தன் வாழ்நாள் முழுவதும் தன் கையில் இருக்கிறதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, சிறு பிள்ளைகளை கவனித்து, ஏழ்மையா இருக்கிறவர்களுக்கு தன்னிடத்தில் எது இருந்தாலும் அதில் ஒரு சிறிதளவாவது கொடுத்து உதவி செய்கிற மனம் இருக்கும். அந்த மனம் இருப்பவர்கள் கொடுப்பார்கள். தன்னிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் கொடுப்பார்கள். இதுதான் அந்த நல்ல மனதின் அடையாளம். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்கிறார்களா? அதே போல துன்மார்க்கர் என்ன செய்வார்கள்? பிறரை திருடி பிழைத்தவர்கள் காலம் முழுவதும் திருடி கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனை பேரை நோக்கடிப்பார்கள், எத்தனை பேருக்கு வேதனையை கொடுப்பார்கள், துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்ப்பார்கள், எத்தனை குடும்பங்களை கெடுப்பார்கள். தவறான மனிதர்கள் பல குடும்பங்களை கெடுத்து விடுவார்கள், குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்குவார்கள். பாவம் செய்கிற மனிதர்கள் பிறருக்கு தீமை விளைவிப்பார்கள். பாவிகளை இஸ்ரவேலில் வைக்காதே என்று கர்த்தர் சொன்னார். ஏன்? ஏனென்றால்
பாவம் செய்கிறவன் தனக்குத்தானே பாவம் செய்து கொள்வது மட்டுமல்ல, தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுப்பான். அதனால்தான் கர்த்தர் அந்த பாவிகளை உங்களிடத்தில் வைக்காதே என்று அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி சொன்னார். இப்படி அந்த தீமை அழிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அது வந்து கொண்டே இருந்தால் அதன் நிலைமை என்ன? சற்று பாரபட்சம் இல்லாமல் மனதில் வெளிப்படையாக ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். அது என்ன, எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல குணம் என்று சொல்லிக் கொண்டு திரியக்கூடாது. அது அது வெளி பேச்சுக்காக பொய்யாய் பேசிக்கொண்டு திரியக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. ஒரு உண்மையை தெரிந்து கொள்வோம். நமக்காக விவசாயம் செய்ய ஒரு நிலம் வாங்குகிறோம். அந்த நிலத்தில் அதிகமான முட்செடிகள் இருக்கிறது. நாம் விவசாயம் செய்ய போகிறோம், கோதுமையை விதைக்க போகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த முட்செடிகள் அதுவும் இருக்கட்டும், அதுவும் செடிதானே, அதுவும் இலைகள் உள்ளதுதானே, பசுமையா இருக்கிறதே, பூக்கள் அழகாய் இருக்கிறதே, கனிகள் அழகாய் இருக்கிறதே என்று முட்செடிகளையும் சேர்த்து வளர்ப்போமா, அல்லது அவைகளை பிடுங்கி எறிந்து விட்டு விவசாயம் செய்ய நல்ல கோதுமை மணிகளை வாங்கி அதை விதைப்போமா? களைகளை பிடுங்கி எறிவோமா, அல்லது அதற்கும் நீர் பாய்ச்சி உரமிட்டு வளர்ப்போமா? யோசித்து பார்ப்போம். மன தெளிவோடு கௌரவமாக, உண்மையாக, வெளிப்படையாக, மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாமல் உண்மையாய் யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக முற்செடிகளை பிடுங்கிதான் எறிவோம். அதுவும் பச்சை செடிதானே, அது மட்டும் எங்கு வளரும் என்று விட்டு கொடுத்து கொண்டாயிருப்போம். நிலத்தை அது பாழ் பண்ணும். மற்ற செடிகளையும் வளர விடாது, பயிர்களை வளர விடாது. அதை முதலில் எடுத்து சுத்தம் பண்ணி பிடுங்கி மட்டும் எரிந்தால் போதாது, அதை நெருப்பை வைத்து கொளுத்தி விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முட்செடியின் விதைகள் எல்லாம், அந்த முள்ளின் விதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் முட்செடி முளைக்காமல் இருக்கும் என்று சொல்வார்கள். அதை கொளுத்தி விடுவார்கள். விவசாயிகள் எல்லோரும் செய்வார்கள். கடை செடிகளை பிடுங்கி அதை ஒரே இடத்தில் போட்டு நெருப்பை வைத்து கொளுத்தி விடுவார்கள். அந்த விதை கூட இருந்தால் அது தீமையை கொண்டு வரும், மீண்டும் முட்செடிகளை முளைப்பிக்கப்படும் என்று. ஞானமுள்ள செயல் இப்படிதான் இருக்கும். அதன் பின்பே பயிர்களை விதைப்பார்கள். அப்படிதான் இந்த பூமியும். துன்மார்க்கர் அழிக்கப்பட்டால் ஒழிய, துன்மார்க்கர் என்று சொல்லும் போது தவறு செய்கிற மனிதன் எல்லாரையும் நாம் துன்மார்க்கர், அக்கிரமக்காரர் என்று சொல்வதில்லை. அதாவது மனம் திரும்பவே மனம் இல்லாதவர்கள், இவர்கள் முற்றிலும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று நிலையில், அந்த நிலையில் இருப்பவர்கள். அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று யாரையும் நாம் சொல்ல முடியாது. மனிதர்களாக நாம் சொல்ல முடியாது. நம் ஞானத்திற்கு அது புரியாது. இவர்கள் திருந்து விடுவார்கள் என்றும் யாரையும் நம்ப முடியாது. ஒரே ஒரு அடையாளம் என்னவென்றால், கர்த்தர் சொன்னால் அதை நம்பலாம். இவன் மனம் திரும்புவான் என்று கர்த்தர் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கேற்றபடி செயல்படலாம். ஒருவேளை கர்த்தர் இவன் மனம் திரும்ப மாட்டான் என்று சொன்னால் அதற்கேற்ற நிலையில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு போகலாம். கர்த்தர் சொன்னால் ஒழிய நம்மால் அதை கணக்கு போட முடியாது, அதை செய்யவும் கூடாது. கர்த்தர் வார்த்தை சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளலாம், அதற்கேற்றபடி நடக்கலாம், தவறில்லை. இப்படி இருக்க துன்மார்க்கரை கர்த்தர் அழித்து போடுகிறார். அதை போய் நாம் ஏன் அழிக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. கர்த்தர் அழித்து போடும் என்று சொல்லக்கூடாது. தீயவர்கள் வாழட்டும் சாமி என்று போய் ஜெபிக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஜெபம் முக்கியம். நாம் ஜெபிப்பதே பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அக்கிரமக்காரனும் பொல்லாதவர்களும் தீமை செய்து கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை கொன்று திருக்கிறவர்களும் வஞ்சகர்களும் பாவம் பிறப்பிக்கப்படுகிறவர்களும் பெருகினால் உலகம் என்ன ஆகும்? அவர்களுக்காக ஜெபிக்க கூடாது. நாம் பொதுவாக ஒரு தனி மனிதனை என்று எடுத்துக்கொள்ளாமல், கர்த்தாவே பரிசுத்தவான்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளும், நீதிமான்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் என்று அப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மிகவும் முக்கியம். இதில் இப்படி தீயவர்களை கர்த்தர் அழித்து போட்டு, அவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை நமக்கு முன்பாக பணிந்து நம்மிடம் வந்து வேலை செய்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கர்த்தர் தள்ளுவார். நம்மை எதிர்த்து கொண்டு நானே பெரிய ஆள் என்று அதிகாரம் செய்து கொண்டு நம்மை மிரட்டி கொண்டு நாம் அவர்களுக்கு அஞ்சு நடந்திருப்போம், அவர்களுக்கு கட்டுப்பட்டு கிடந்திருப்போம், அவர்களிடமிருந்து தப்பிக்க வழி இல்லாமல் வாழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை மீட்டெடுத்து நம் சத்துருக்களை அழித்து அவர்கள் பிள்ளைகளை நமக்கு வேலைக்காரர்களாக்கி இப்படியெல்லாம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் பெரியவர், அவர் நீதி உள்ளவர்.
இப்படி நம் சத்துருக்களின் பிள்ளைகளை நம்மிடத்தில் கொண்டு வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இப்படி நம் சத்துருக்களின் பிள்ளைகளை நம்மிடம் கொண்டு வந்து, அவர்கள் மட்டுமல்லாமல் நம்மை அசட்டை பண்ணி இருப்பார்கள். நம்மை மதிக்காமல், நம்மை அவமானப்படுத்தி, நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் நம்மளை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர்கள் பயனற்றவர்கள் என்று நம்மை ஒதுக்கி எல்லாம் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் முன்பாக அவர்களை எல்லாம் நம்மிடம் வர செய்வார் கர்த்தர். அவர்களுக்கு உதவி கேட்டு அவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் வருவார்கள். அப்படி நம்மை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாம் நம் காலடியில் வந்து பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய கர்த்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். எருசலேமை பார்த்து சொல்லுவார்களாம், இஸ்ரவேலுடைய நகரம், கர்த்தருடைய நகரம் இது என்று பணிந்து கொள்வார்களாம். கர்த்தருடைய சீயோன் என்று புகழ்ந்து பேசுவார்களாம். அப்படி என்றால் எருசலேமுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்து, அதாவது எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பணிந்து கொள்வார்கள். நம்மை அசட்டை பண்ணினவர்களாய் இருப்பார்கள். நம்மை மதிக்காதவர்கள் நம்மிடத்தில் வந்து பணிந்து கொள்வார்கள். நமக்கு எதிரியாய் செயல்பட்டவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். நமக்கு வேலைக்காரர்கள் ஆவார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை பற்றி பேசுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். எருசலேம் தேசம் எப்படி இருந்ததா? கைவிடப்பட்டு கிடந்தது. யாரும் திரும்பி பார்ப்பார் இல்லாமல் பாழாய் கிடந்தது, நெகிழ விடப்பட்டது. இன்றைய நிலை, அந்த நிலை கொஞ்சம் மாறி வருகிறது, இன்னும் முழுமையாய் மாறவில்லை. கைவிடப்பட்ட நிலை, நெகிழப்பட்ட நிலை என்றால் தேவாலயம் இல்லாமல் இருக்கிறது இன்று வரை. இந்த நிலைதான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. இஸ்ரவேல் தேசம் 1946 வருடத்திலிருந்து துளிர்க்க தொடங்கி விட்டது. இஸ்ரவேல் தேசம் உருவாகி விட்டது. இந்த மாற்றங்கள் அதிலிருந்து வர தொடங்கி விட்டது. ஆனால் அது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சுமார் கிபி 40ஆம் வருடத்திலிருந்து 1946ஆம் வருடம் வரைக்கும் இந்த நிலையில் இருந்தது. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய் இருந்தது இஸ்ரவேல் தேசம். அதாவது எருசலேம் நகரம் இப்படி இருந்தது. தேசம் இல்லை, இஸ்ரவேலர்கள் அங்கு இல்லை. உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு இருந்தார்கள். இந்த காலகட்டத்தை குறிக்கிற வார்த்தையா இது இருக்கிறது. ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். தேவாலயம் இன்றும் கூட இல்லை, இன்னும் உருவாகவில்லை அல்லவா? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒருவரும் கடந்து போக முடியாத நிலையில் இருந்தாய். இந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரேல் தேசம் உருவாகும் வரைக்கும் அந்த தேசம், எருசலேம் நகரமும் இஸ்ரேல் தேசமும் ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் தாழ்த்தப்பட்டு கிடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த பாவத்தை நிமித்தம் இப்படியாக கிடந்தது. தனிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களும் இப்படி தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொடுமைக்கும் ஒடுக்கப்படுதலுக்கும் அடிமைத்தனத்திற்கும் சிறையிருப்புக்கும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இப்படியாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். கர்த்தர் உருவாக்கும் விதம், நாம் சமைக்கும் போது சமையலில் ஒரு பக்குவம் இருக்கிறது அல்லவா? பக்குவப்படுத்துவோம். அது போல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட பாடுகளை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இது நடக்கும். உலகத்தில் எருசலேம் நகரத்திலும் இது நடக்கிறது. இப்படி நீ இருந்தாய். ஆனால் இப்பொழுதோ நித்திய மாட்சிமையாகவும் நிரந்தரமான செழிப்பு, சந்தோஷம், நிறைவு, நன்மையாகவும் நித்தியமாக நிரந்தரமான சந்தோஷமாகவும் நன்மையாகவும் இருக்க போகிறது. தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக வைப்பேன். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது?
கடந்த காலம் எல்லாம் துன்பம், துயரம் எல்லாம் இருந்தது. நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்தது. இஸ்ரேல் தேசத்திலும் இருந்தது. எருசலேமிலும் இருந்தது. எல்லாம் முடிந்து போயிற்று. இனி தலைமுறை தலைமுறையாக நித்தியம் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் மட்டுமே. அப்படி கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் பாலை குடித்து. அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளில் இருந்தும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திரும்பி வருவார்கள். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனங்கள் ஆவார்கள். உலகத்தில் பல தேசங்களிலும், எல்லா தேசங்களில் இருந்தும், எல்லா மூலை முடுக்குகள், எல்லா இடங்களில் இருந்தும் ஜனங்கள் திரும்பி வருவார்கள். கர்த்தரிடமாய் மனம் திரும்பி எழுப்புதல் உண்டாகும். கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் போவார்கள், விசுவாசிகள் பெருகுவார்கள். ராஜாக்களும் பல ராஜாக்களும் மனம் திரும்பி கர்த்தரிடமாய் சேருவார்கள். அவர்கள் பிள்ளைகள், ராஜாக்களின் பிள்ளைகளும் கர்த்தரிடமாய் வந்து சேருவார்கள். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும், யாக்கோபின் தேவனாகிய நான், கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும், ஆண்டவரே நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர் என்றும். ஏனென்றால் நம்மை காப்பாற்றி விட்டாரே. இத்தனை காலம் துன்பம் அனுபவித்தோம். எருசலேம் நகரம் துன்பம் அனுபவித்தது. கர்த்தர் காப்பாற்ற வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து நம்மை காப்பாற்றுகிறார். அப்பொழுது கர்த்தர் இரட்சகர், அவர் காப்பாற்றுகிறவர் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். யாக்கோபின் வல்லவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரே தேவன். அவர்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே நம் மீட்பர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் தீமையின்றி நம்மை மீட்டு எடுத்து அப்படியே விட்டு விட மாட்டார், அழித்து விட மாட்டார். மீட்டு எடுத்துக் கொள்கிறார். அவர் மீட்பராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். நான் வெண்கலத்துக்கு பதிலாக இரும்பையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணுவேன் என்று எருசலேமுக்கு சொல்லுகிறார். அதாவது இதன் பொருள் என்னவென்றால், எருசலேம் நகரம் உயர்த்தப்பட போகிறது என்று பொருள். எருசலேமில் ஒரு வீடு கட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கற்களை வைத்து வீடு கட்டி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இரும்பை வைத்து கட்டுவார்களாம். சில பொருள்களை இரும்பினால் செய்து பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வெண்கலத்தை வைத்து பயன்படுத்துவார்களாம். வெண்கலத்தை பயன்படுத்தின காரியங்களுக்கு வெள்ளியையே பயன்படுத்துவார்களாம். உயர்த்தப்படுதல். அப்படி வெள்ளியை பயன்படுத்தின காரியங்களுக்கு தங்கத்தை பயன்படுத்துவார்களாம். மிகவும் உயர்த்தப்பட்ட நிலைக்கு எருசலேம் நகரம் வரும். கர்த்தருடைய ஜனங்கள் நாமும் இப்படி உயர்த்தப்படுவோம். நம் வாழ்க்கை தரம் உயரும். இவ்வுலக வாழ்க்கை மட்டும் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தில் வளருவோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சேரும்படியாக நாம் அதிகமான கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அதிக கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு பரிசுத்தம் அடைவோம். அவருடைய ராஜ்யத்தை சேரும்படியாக இவ்வுலக வாழ்க்கையிலும் உயர்த்தப்படுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே உயர்த்தப்படுவோம். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாகவும், உன் தண்டற்காரர்களை நீதிமான்களாகவும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது கண்காணிகள் என்றால் அரசாங்க அதிகாரிகள். தண்டற்காரர் என்று சொல்லும் போது வரி வசூலிப்பவர்கள் போன்றவை செய்கிறவர்கள். அதிகாரிகள், அதாவது மொத்தத்தில் அரசாங்க அதிகாரிகள் சமாதானம் உள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் இருப்பார்கள். அப்படி சமாதானம் உள்ளவர்களும் கண்காணிப்பாளர்கள் என்றால் நமக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார்கள் அல்லவா அலுவலகங்களில். அப்படி நம்மை கவனிக்கிறவர்கள், மேல் அதிகாரிகள், அவர்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் சமாதானமாய் நடந்து கொள்வார்கள். கொடுமை இருக்காது, அடிமைத்தனம் இருக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எருசலேமிலும் இப்படி இருக்கும். அடுத்தது, தண்டற்காரரை நீதிமான்கள் ஆக்குவார். நம்மிடம் வரி வசூல் பண்ணுகிறவர்கள் நீதிமான்களாய் இருந்தால் என்ன நடக்கும்? நீதியாய் நம்ம இடத்தில் வரி வசூல் பண்ணுவார்கள். அநியாயம், அக்கிரமம் இருக்காது. அதாவது அவர்கள் கலெக்டர்கள், இப்படிப்பட்ட பதவியில் இருப்பவர்களை பற்றி சொல்லுகிறது. இப்படி அரசாங்க அதிகாரிகள் நீதிமான்களும் சமாதானம் உள்ளவர்களுமாய் இருக்கும் போது தேசம் சுபிட்சமாய் இருக்கும், ஜனங்கள் சமாதானமாய் இருப்பார்கள். இனி கொடுமை உன் தேசத்தில் இருக்காது. கொடுமை இருக்காது.
ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்தும் அந்த செயல் இருக்காது என்று சொல்லுகிறார். தேசத்தில் கொடுமையே எங்கும் இருக்காது. எவ்வளவு சமாதானமான சந்தோஷமான காரியம் இது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கொடுமை இருக்காது. யாரும் நம்மை கொடுமைப்படுத்த முடியாது. அந்த கொடுமைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். கர்த்தர் சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சமாதானம், சந்தோஷமான காரியம். அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அது அழிந்தது, இங்கு அழிந்தது என்று நம்முடைய எல்லைகளில் கூட அந்த செய்தி வராதாம். அப்படி அழிவும் இருக்காது, நாசமும் இருக்காது. எல்லாம் நன்மையாய் இருக்கும், சுபமாய் மங்களகரமாய் இருக்கும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையும் எருசலேம் நகரமும். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். நம் மதில்கள் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும். வாசல்கள் நம்மை துதிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது. அதாவது உன் வாசல்களில் கர்த்தருடைய துதி இருக்கும், துதி சத்தம் இருக்கும். அப்படி என்றால் நாம் உள்ளே கர்த்தரை துதித்து பாடும்போது நம் வாசல்களில் கேட்கும் அல்லவா? அப்படி சொல்வது அதாவது மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் என்று பொருள். சூரியன் இனி பகலிலே உனக்கு வெளிச்சமாய் இருக்காது. சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காது. அப்படி என்றால் கர்த்தரே நம் வெளிச்சமாய் இருப்பார். அவரே நம் வெளிச்சமாய் இருப்பார். வெளிப்படுத்தல் 21 23 வசனத்திலும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில் இது நடக்கும். புதிய எருசலேம் பூமியில் இறங்கி வரும்போது அந்த எருசலேமில் 4 திசைகளிலும் 12 வாசல்கள் இருக்கும். அது எப்பொழுதும் திறக்கப்பட்டதா இருக்கும். கர்த்தர் நடுவில் இருப்பார், எருசலேமின் நடுவில் இருப்பார். அவரே அந்த நகரத்திற்கு, எருசலேமுக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம் எல்லோருக்கும் அவர் வெளிச்சமாய் இருப்பார். நிலாவும் சூரியனும் அந்த வெளிச்சம் மங்கினதாய் தெரியும். கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கும். அப்படி இந்த உலகம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். கர்த்தரோடு கூட நாம் இருப்போம் என்று பொருள். அவர் வெளிச்சம் நம்ம இடத்தில் கிடைக்கிறது என்றால் அவர் கூடவே இருக்க போகிறோம். அவரோடு கூட வாழும் வாழ்க்கையை விட வேறு எந்த உயர்ந்த வாழ்க்கையும் தேவையில்லை. அதுவே போதும் அல்லவா? அதை விட உயர்வானது வேற என்ன இருக்க போகிறது? கர்த்தரோடு சேர்ந்திருக்கும் வாழ்க்கை. கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமுமாய். அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வருஷம் அல்ல, நித்திய வெளிச்சமாய். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதே நமக்கு புகழ்ச்சி. வேறு என்ன இருக்கிறது? அதுதான் நமக்கு கௌரவம், அதுதான் நமக்கு மேன்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற புகழ்ச்சி நமக்கு இருக்கும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. அப்படி என்றால் நம் வாழ்க்கை நிரந்தரமான வெளிச்சமாய் இருக்கும். துன்பம் இருக்காது, துயரம் வராது, இருள் நம்மை தொடாது, பொல்லாத ஆவிகள் நம்மை தொடாது, பொல்லாதவரின் செயல்கள் நம் வாழ்க்கையில் இருக்காது. தீங்கு இல்லவே இல்லை நம் வாழ்க்கையிலே. அவ்வளவுதான், முடிந்து போயிற்று எல்லாம். இனி எல்லாம் சமாதானம், சந்தோஷம், உற்சாகம் மட்டுமே. கர்த்தருக்கு பிரியமாய் நிம்மதியாய் வாழ போகிறோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். தீங்கு முடிந்து போயிற்று, இனி வராது. பொல்லாதவனின் ஆளுகை நமக்கு வராது. கொடுமை கிடையாது, நோய் கிடையாது, அடிமைத்தனம் கிடையாது, இல்லாமை கிடையாது, வலிகள் கிடையாது, வேதனை, புலம்பல், படுக்கை, துன்பம், துயரம் எதுவும் கிடையாது. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. நித்திய வெளிச்சம், நித்திய மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அதை காண ஆசையோடு எதிர்பார்த்திருப்போம். கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்க்கை, அது எப்படி இருந்தாலும் என்ன, இன்பமோ துன்பமோ ஏதோ ஒன்று வந்து வந்து போகும், போய்விட்டு போகட்டும். கர்த்தரிடத்துக்கு போய் சேருகிற அந்த நாளை நினைத்திருப்போம். இந்த காலத்தில் எது வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். இன்பமாய் இருந்தாலும் சரி, துன்பமாய் இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நித்திய ஜீவனை பெற ஆசையாய் இருப்போம். கர்த்தரோடு போய் சேர வேண்டும் அல்லவா? அந்த ஆசை நமக்குள் இருக்கட்டும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களாய் இருப்பார்கள். நீதிமான்களின் கூட்டத்தோடு வாழ்கிற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது! அதை நித்தியமாய் வாழப் போகிறோம் என்றால் அதை விட என்ன சந்தோஷம் இருக்கிறது? நம்முடைய ஜனங்கள், நம்முடன் இருக்கிறவர்கள் எல்லாரும் நீதிமான்களாய் இருப்பார்கள்.
என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கிற குடிகளாய் இருப்பார்கள். நிரந்தரமாக நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த பூமியில் குடியிருக்கிறவர்களாக இருப்பார்கள். நான் நட்ட கிளைகளும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கிளைகளாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தருடைய கரங்களின் கிரியைகளாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய வழி நடத்துதலினால் உருவாக்கப்பட்ட கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் இந்த பூமியில் இருப்பார்கள். பூமி எங்கும் 1000 வருட அரசாட்சியில் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் இருப்பார்கள், நீதிமான்களாய் இருப்பார்கள். நன்மை செய்கிற கூட்டத்தோடு நாம் வாழ போகிறோம். எவ்வளவு சந்தோஷமான காரியங்கள் இல்லை. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 ஆவான். தேசத்தில் சிறியவராய் இருந்தவர்கள் 1000 மாறுவார்கள். அதிக ஜனப்பெருக்கம் உண்டாகும். சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஒரு சாதாரண ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறிய மனிதனா இருக்கலாம், மிகப்பெரிய ஜாதி ஆவார்கள். அதிகமான ஜனங்கள் பிறப்பார்கள். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். 1000 வருட அரசாட்சியில் இப்படி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பழுகி பெருகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏற்ற காலத்தில், அதற்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த காலம், அந்த காலத்தில் தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன், வேகமாக அதை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்ற காலத்தில், அதிகதின் காலத்தில் அதை சரியாக செய்து முடிப்பார். அவர் நல்லவர், அவர் பெரியவர். இப்படியெல்லாம் நான் உனக்கு வாழ்க்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இதை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட நன்மைகளை, நித்தியமாய் நிரந்தரமான இன்பத்தை, நிரந்தரமான பரிசுத்த வாழ்க்கையை, கர்த்தரோடும் நீதிமான்களோடும் வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்த நகரத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இவ்வுலக வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஞானம் உள்ளவர்களாய் இருப்போம். இவ்வுலக இப்பொழுது வாழும் நாம் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இதில் வரும் இன்ப துன்பங்களை பொறுத்து கொண்டால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழக்காமல் இருக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். யோசித்து பார்ப்போம். ஞானம் உள்ளவர்களாய் செயல்படுவோம். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் முதல் 11 வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்தும் அவர் வந்து இந்த பூமியில் என்ன செய்வார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு வந்து அநேகம் பேருக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவித்தார். நமக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கிறது, ரட்சிப்பு எப்படி வந்தது, எப்படி வரப்போகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக எசையா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வசனங்கள் துல்லியமாய் ஆண்டவருடைய முதல் வருகையில் நிறைவேறிற்று. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். அப்படி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நிரப்பி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து புறாவை போல இறங்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் அவர் இறங்கியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் நிரப்பி இருந்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். நல்ல செய்தி. எது நல்ல செய்தி? துன்பங்கள் விலகி நன்மை ஏற்படும் செயல்தான் நற்செய்தி. அப்படிப்பட்ட செய்தி சொன்னால் நற்செய்தி சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த பாவம் போய் அந்த பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்க ஆண்டவர் வந்து விட்டார். அவரை விசுவாசிக்கிற யாவரும் பாவத்திற்கு விலகி பாவத்திலிருந்து மீட்பை பெற்று மன்னிப்பை பெற்று பரிசுத்தவான்கள் ஆகிறோம். இந்த செய்திதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார்.
நான் பிறந்தேன், நான் உங்களுக்காக மரிக்கப் போகிறேன், உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கப் போகிறேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு ஆண்டவர் வருகிறார். இது அவருடைய முதல் வருகையை சொல்லியிருக்கிறது. இப்படி நற்செய்தியை சொல்வதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் அபிஷேகம் பெற்று ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நற்செய்தியை சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கித்தார். பாவ மன்னிப்பு உண்டு, பரிசுத்தவான்களாகுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும். இருதயம் நொறுங்குண்டவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் என்றால், வாழ்க்கையில் துரோகத்தை அனுபவிப்பவர்கள், மற்ற மனிதர்களால் ஏமாற்றப்படுகிறவர்கள், நஷ்டத்தை அனுபவிப்பவர்கள், இயலாமையில் சரீர உபாதைகளினால் மனம் நொறுங்கி இருப்பவர்கள், மனம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் ஏன் தான் வாழ்கிறோமோ என்று வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை இருதயம் நொறுங்குண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என் வாழ்க்கையில் விமோசனமே இல்லையா, எனக்கு நன்மையே நடக்காதா, எல்லாம் தீமையாய் இருக்கிறதே, எல்லாம் பாடாய் இருக்கிறதே என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களே இருதயம் நொறுங்குண்டவர்கள். அப்படி இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காயம் கட்டுகிறார். காயம் கட்டுதலை கர்த்தர் கூற வருகிறார். உன் இருதயத்தை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்ல வருகிறார். அதற்கான வழியை சொல்ல வருகிறார். எல்லா விதத்திலும் பாடுகளையே அனுபவித்துக் கொண்டு துக்கத்தோடும் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் காணாமல் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நன்மை வரப்போகிறது, சந்தோஷமாயிருங்கள், துக்கத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு கர்த்தர் வரப்போகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தர. சிறையிருப்பில் இருப்பவர்கள், பலவிதமான சிறையிருப்பு இருக்கிறது. மனிதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு சிறையில் இருப்பவர்கள், அரசாங்கத்தால் சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள், நோய்க்கு அடிமையாய் இருப்பவர்கள், பலவித கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடுதலையாகாமல் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு பலவித இச்சைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களும் சிறைப்பட்டவர்களைப் போலதான். அதிலிருந்து தப்பிக்கொள்ள நினைப்பார்கள், ஆனால் முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு விடுதலையை கூற கர்த்தர் வருகிறார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். பொல்லாதவனால் பிடிக்கப்பட்டு, பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்தலை கூறவும். ஆவிகளால் பிடிக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லவும் கர்த்தர் வருகிறார். இருதயத்தில் வேதனையோடு துக்கத்தோடு வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலையில், மனமுடைந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி உயிர்ப்பிக்க வருகிறார். சிறையிருப்பில் இருப்பவர்களை விடுதலையாக்க வருகிறார். அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களை விடுதலையாக்க வருகிறார். குணப்படுத்த, சந்தோஷப்படுத்த வருகிறார். மொத்தத்தில் சொல்ல போனால் மறுவாழ்வு தர வருகிறார். ஆண்டவருடைய முதல் வருகை இப்படி இருக்கும் என்று 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் அவர் வருகிறார். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை கூற வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது 2ஆம் வருகையை பற்றி மனிதர்களுக்கு சொல்ல வந்தார். நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னார். அப்படி அதை சொல்லவும், அனுகிரக காலம், கர்த்தருடைய நாள் வருகிறது, சமீபமாய் இருக்கிறது என்பதை சொல்லவும் கர்த்தர் வந்தார். அவருடைய முதல் வருகையில் அவர் செய்த செயல்கள் இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டது அப்படியேதான் ஆண்டவர் செய்தார். துயரத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதல் செய்யவும், அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கவும் கர்த்தர் வந்தார். சீயோனிலே துயரத்தில் இருப்பவர்களுக்கு சீர்படுத்தவும், கர்த்தருடைய ஜனங்களை சீர்படுத்த, அவர்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி விடுதலையாக்க கர்த்தர் வந்தார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
பிதாவாகிய தேவன் குமாரனை எதற்கு இந்த பூமியில் அனுப்பினார்? சாம்பலாய் கிடந்தவர்களுக்கு சிங்காரப்படுத்த. சாம்பலை பூசிக்கொண்டு இருந்தவர்கள், அப்படி என்றால் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை உயர்த்தி வைத்து. ஒரு மனிதன் சாம்பலில் கிடக்கிறான், அழுக்கு துணி உடுத்தி கொண்டு அவன் மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் பசியோடும் தாகத்தோடும் படுக்க இடம் இல்லாமல் தெருவில் கிடக்கிறான். அவனை தூக்கி கொண்டு வந்து அவனை அழைத்து வந்து அவனுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, நல்ல அலங்காரம் செய்து, நல்ல துணிகளை கொடுத்து, இப்படியாக அவனை உயர்த்தி ஒரு ராஜ தோற்றத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அப்படிப்பட்ட துயரத்தில் கிடந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து சிங்காரமாய் மாற பண்ணுவார். இது நம்முடைய மனநிலையையும் குறிக்கிறது. வெளிப்பிரகாரமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும். நாம் எத்தனை துன்பத்தில் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாகி சரீரம் குணமாகும், பண கஷ்டம் நீங்கும், வாழ்வில் செழிப்பு உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், எல்லாவற்றிலும் உயர்த்தப்படுவோம். சண்டை சச்சரவுகள் நீங்கும், சமாதானம் உண்டாகும். இப்படி எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டு நாம் சிங்காரமாய் இருப்போம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உற்சாகமாய் வாழும்படியாக சமுதாயத்தில் உயர்த்தப்பட்ட நிலையில் நம்மை கர்த்தர் வைப்பார். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்வதற்கு நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனந்த தைலத்தை, அதாவது துன்பம் துயரம் கண்ணீரில் இருந்தவர்களுக்கு பதிலாக ஆனந்த தைலம் என்றால் சென்ட் பூசிக்கொள்வது போல, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நல்ல ஒரு மனநிலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அதை செய்யதான் வந்தார். அப்படி மாற்றத்தை உண்டாக்க நம் வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் இருந்த நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க கர்த்தர் வந்தார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், தீமையிலிருந்து நன்மையை மாற்ற. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து காப்பாற்றப்பட்டு உயர்ந்த நிலையில் உயர்த்தப்பட்டு அவர்களை பரிசுத்தமாக்கி உயர்த்தி வைப்பார் கர்த்தர். அவர்கள் அப்படி கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் நீதியின் விருட்சங்கள், நீதியின் மரம் என்று சொல்லப்படுமா? இவர்கள் எல்லாம் நீதியின் மரங்கள் என்று சொல்லப்படுமா? பரிசுத்தவான்களை கர்த்தர் வேதாகமத்தில் மரங்கள் என்று, விருட்சம் என்று சொல்வது வழக்கம், உவமையாக. நீதியின் மரங்களாக நாம் இருப்போமா? நீதியின் மரம் என்றால் நாம் நீதியா இருப்போம், நம் கனிகளும் நீதியா இருக்கும். மரம் எப்படி இருக்கிறதோ கனியும் அப்படியே இருக்கும். நீதியை பிறருக்கு தருகிறவர்களாக, நீதியாய் நாம் பெற்றுக்கொண்டு நீதியை தருகிறவர்களாகவும் இருப்போம். அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலமாய் கட்டப்படாமல் பாழாய் கிடந்த இடங்கள் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து புதுப்பித்து கட்டிடங்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, ஏற்கனவே நிர்மூலமாய் அழிக்கப்பட்டு கிடந்த இடங்களை எல்லாம் எடுத்து கட்டி அதை புதுப்பிப்பார்களாம். தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்த பட்டினங்களை எடுத்து கட்டுவார்கள். பாழாய் இருந்ததையெல்லாம் எடுத்து கட்டி ஒரு நல்ல காரியம் செய்யும்படியாக அவர்கள் வருவார்கள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு, அப்படி என்றால் அந்நியர்கள், கர்த்தரை அறியாத மக்கள் நம்முடைய மந்தையை மேய்க்கிறவர்களாகவும் திராட்சை தோட்டத்தை காவல் காக்கிறவர்களாகவும், அந்நிய புத்திரர்கள் நமக்கு பண்ணை ஆட்களாகவும் இருப்பார்களாம். நம்மிடம் வேலை செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நாம் முதலாளிகளாகவும் அந்நியர்கள் நமக்கு வேலையாட்களாகவும் இருப்பார்களாம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்பது பொருள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். 1000 வருட அரசாட்சியில் இதெல்லாம் நடக்கும். நாமோ கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று எண்ணப்படுவோம். ஆசாரிய பணி என்பது தெரியும், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆசாரிய பணி செய்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைக்கும். உங்களை நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற பெயர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களின் செல்வத்தை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து, மற்றவர்களின் செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள்.
பிறருடைய அந்நியர்களுடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய செல்வமும் புகழ்ச்சியும் நமக்கு வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையான காரியங்கள் எல்லாம் தருவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் வரும். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு, கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருப்பதற்காக நாம் பல வேதனைகளையும் போராட்டங்களையும் படுகிறோம். இவ்வுலகத்தில் நாம் வாழும்போது பல துன்பங்கள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பட்டும் அல்லவா இத்தனை வேதனைகள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலாக இரண்டத்தனையாய் நன்மையை பெற்றுக்கொள்வோம். 2 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும். பட்ட துன்பத்திற்கு, வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மை கிடைக்குமா? லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சை என்றால் அவமானம். கேவலமாய் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் அல்லவா? அதையெல்லாம் அதற்கு பதிலாக இவ்வளவு நாம் சகித்துக் கொண்டு கர்த்தர் நாமத்து நிமித்தம், கர்த்தரிடத்தில் பக்தி கொண்டது நிமித்தம் நாம் பொறுத்து கொண்டிருந்தோம் அல்லவா? அதற்கு பதிலாக நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை நாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவோமாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறும். அதே நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான நன்மையை பெறுவார்கள். நம் தேசத்தில் நாம் அவமானப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். வெட்கப்படும்படி அநேகர் கேவலமாக பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். ஆனால் அது எல்லாம் மாறி இப்பொழுது தேசத்தில் உயர்த்தப்பட்டு பலரால் புகழப்பட்டு பெரிய நன்மைகளை நாம் 2 மடங்கு பெற்றுக்கொள்வோமா? நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எருசலேமுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். நித்திய மகிழ்ச்சி. இனி அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு போகாது. பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகி எல்லாம் நியாயத்திற்கெல்லாம் முடிந்து திரும்பி வந்து விட்டோம் என்றால், மனம் திரும்பி கர்த்தரிடம் சேர்ந்து விட்டோம் என்றால் நித்திய மகிழ்ச்சி தான். அதன் பின்பு மீண்டும் தீமை வராது, பொல்லாப்பு வராது, எதுவும் வராது. நித்திய மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன். கொள்ளையிடப்பட்ட காரியத்திலிருந்து தகன பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பிறரை கொள்ளையிட்டு அதில் வரும் தகன பலியை என்னிடத்தில் செலுத்தினால் நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நியாயம் வேண்டும், நியாயமாய் நடக்க வேண்டும், நியாயத்தையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிற செயல்களை, அவர்கள் நீதியாய் இத்தனை காலம் நடந்த காரியங்களை எல்லாவற்றையும் உண்மையாக்கி அதை நிறைவேற்றி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை. இது நமக்கு செய்து விட்டார். அதாவது திராட்சரசமும் அப்பமும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், கர்த்தருடைய மாம்சமும் இரத்தமுமாக. அதுதான் புதிய உடன்படிக்கை, திருவிருந்தை குறிக்கிறது. இதை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கொள்ளையிடப்பட்டதை தகன பலியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது பரிசுத்தம் அல்லாத பலியை நான் ஏற்க மாட்டேன். பரிசுத்தமான பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் பலியாகி நம் பாவங்களை எல்லாம் போக்கி பரிசுத்த உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்துகிறார். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி நாம் அதை குடிக்கும் பொழுது நாம் அவரோடு ஒன்று சேருகிறோம். அவருடைய சரீரமும் இரத்தமுமாய் மாறுகிறோம். அதனால் ஆவியில் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறார். நாம் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இதுவே புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்படுவது. இப்படி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளின் சந்ததிகள் கிறிஸ்தவர்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற அத்தனை ஜனங்களும் அவர்கள் சந்ததி உலகத்தால் அறியப்பட்டிருக்கும். உலகத்தில் எல்லோருக்கும் அவர்களுடைய சந்ததி தெரியப்பட்டிருக்கும், பாப்புலராய் இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் உலகம் எங்கும் அறியப்பட்டிருப்பார்கள், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர்களுடைய சந்தானம் அப்படி என்றால் அவர்களுடைய அடுத்த தலைமுறையினரும் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பார்கள், உலகத்திற்கு பிரபலமாய் இருப்பார்கள். அவர்களை, கர்த்தருடைய ஜனங்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறவர்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்களாம். எல்லோரும் சொல்லுவார்களாம். பிறர், மற்றவர்கள், கர்த்தரை அறியாத மக்களும் சொல்லுவார்களாம், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைப்பாராம். நன்மையால் நிறையப்பட்டிருப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள்
பூரிப்பாய் மகிழுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படாமல் இல்ல. என் ஆத்துமா என் தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் களி கூர்ந்து சந்தோஷமாய் இருக்கிறேன் என் தேவனுக்குள். அவர் என்னை மீட்டுக்கொள்ள போகிறார். அவருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்க போகிறது. அவரோடு கூட வாழப் போகிறோம். அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இருக்க போகிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு சமமாக, மணவாட்டி தன்னை நகைகளால் அலங்காரம் பண்ணிக் கொள்வதற்கு சமமாக, கர்த்தர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி, பாதுகாப்பு எனும் மீட்பு என்னும் இரட்சிப்பை உடுத்துகிறார். நீதியை நமக்கு உடுத்துகிறார். அதாவது பாவத்திலிருந்து விடுதலை தந்து நம்மை பரிசுத்தவான்களை மாற்றுகிறார். நீதிமான்களை மாற்றி விடுகிறார். நீதியின் சால்வையை எனக்கு தருகிறார். இரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுக்கிறார். நீதியின் சால்வையையும் என் மேல் போடுகிறார். பாதுகாப்பையும் நீதியையும் எனக்கு கொடுக்கிறார். அதாவது பொல்லாத அக்னி கடலுக்கு செல்லாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போகும்படியான பாக்கியத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த தகுதியை தருகிறார். கர்த்தரே தருகிறார், நமக்காக வருவதில்லை. ரட்சிப்பும் நீதியும் கர்த்தரே நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், பூமியில் மழை பெய்தால் அதிலிருந்து செடிகள், பலவிதமான செடிகள் முளைத்தெழும்பும். அது போலவும் தோட்டத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதை முளைத்தெழும்பும். அது போல கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறார். மற்ற ஜாதியினருக்கு முன்பாக, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீதியையும் நியாயத்தையும் உழைக்க பண்ணுகிறார். துதியையும், கர்த்தரை துதிக்கிற துதியையும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துதலையும், நீதியையும் உழைக்க பண்ணுகிறார். இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இத்தனை காரியங்களையும் செய்வார் என்று இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எல்லாம் 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இதை அப்படியே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்து நிறைவேற்றினார். கர்த்தரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று. அதே போல கர்த்தருடைய முதல் வருகை எப்படி நிறைவேறியதோ அதே போல கர்த்தரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களான 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட தரிசனங்களும் நிறைவேறும். ஆயத்தமாவும் கர்த்தருடைய வருகைக்கு பங்கு பெறுவதற்கு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.